உட்கட்சி பிரச்சனையை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வரம்பு முறை இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நாங்கள் நடந்துக்குவோம். அதுக்காக எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப கோபமாக பேசியிருக்கார். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்க இப்போ வந்து அவங்களோட சீட்டு கட்டிலேருந்து ஒவ்வொரு சீட்டாக கலண்டு போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அன்வர் ராஜா அவர்கள் போனார், அதுக்கப்புறமா இப்போ மைத்ரேயன் அவர்களையும் நீக்கியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, என்ன சார் ஒன்றா கலண்டுக்கிட்டே இருக்கு, நீங்கள் ஒரு தூக்கிட்டீங்க என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம், எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், நாங்கள் சில நடவடிக்கை எடுக்கிறோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி சில நடவடிக்கை எடுக்கிறோம், அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அப்போ செய்தியாளர் சும்மா இல்லாமல், சார் இருந்தாலும் மைத்ரேயன் அவர்கள் வெளில போயிட்டார், அவர் என்ன பண்ணுறாருன்னா, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு யாரையோ குத்தி காட்டுற மாதிரி சில விஷயங்களை போட்டிருக்காரு சார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னே, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு லிட்டரலாகவே தெரியுது, போட்டு வாங்க பார்க்குறீங்க, நான் இதுக்கெல்லாம் டெம்ட்டாக எதுவும் பதில் சொல்ல மாட்டேன், அது எங்களோட உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு பிடிச்ச முடியல ஸ்ட்ராங்காக நின்றுட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழக அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீங்க வந்து அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜா இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உட்கட்சி விவகாரத்தில் நீங்க பேசுறீங்க. உட்கட்சி விவகாரத்தில் நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியும். உட்கட்சி விவகாரம் இது உட்கட்சி விவகாரத்தை எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும், அதை வந்து வெளிப்படுத்தணும். அதாவது நீங்க வந்து ஓட்டு கொடுத்து வாங்குறீங்க, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கும், அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அதை வந்து வெளியில் பேசுவது சரியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 200க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை வந்து மூடிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேள்வியாக கேட்குறாங்க. சார் என்ன சார் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடுறாங்களாமே, கேட்டால் வந்து பசங்க வந்து நிறையா சேர மாட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொல்கிறாங்களாமே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி மூடுறது யார் வேணால் பண்ணலாம், அதை கஷ்டப்படுத்தி நடத்தி காட்டணும், அதானே கவர்மெண்ட்டு. அதான் இப்போ ஒரு விஷயம் நடக்கலை, ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும்னு யோசிக்கணுமே தவிர, ஒர்க் அவுட் ஆகலை அப்போ ஊற்றி முடிடு அப்படின்னு போகிறதுக்கு என்ன கவர்மெண்ட் இது, இந்த லட்சத்தில் தான் இருக்குது இந்த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதான் சாதனை, 207 அரசு பள்ளியில் மூடி தான் திமுக சாதனை. ஆகவே அதை மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கா பாராட்டிருக்கலாம். ஆகவே ஏற்கனவே இயங்கி வந்த அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்போ தான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான், அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தாத காரணத்தில் இன்றைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்குது. அதுக்கடுத்தது திருப்பத்தூரில் தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடக்குது. ஏன்னா அங்கே தான் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அந்த பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ப்ரெஸ் மீட். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து திருப்பத்தூர் பற்றி ஒன்று கேட்குறாங்க. ஒரு வருஷத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டவங்க வெட்டி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அந்த ஊரில் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆம்பா அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு, திமுக ஆட்சின்னாவே இப்படி தான் இருக்குது. நம்ம நியூஸ்லலாம் பார்க்கும்போது தங்க விலை ஏறுது இறங்குதுன்ற டேட்டாவை தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தப்போமே தவிர, டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை கொலை நடந்திருக்கு, எத்தனை பேரை கொண்டிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை தான் டெய்லி அப்டேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு. ஏன்னா போலீஸு சுதந்திரமாக செயல்பட விடுறதில்ல டிஎம்கே ஆட்சியில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவர்கள் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன். இன்றைக்கு உங்கள் பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்போ கொலை நிலவரத்தை இன்றைக்கு பட்டியலிட்டு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட இந்த அரசு அனுமதிக்கவில்லை. அதனால தான் இன்னைக்கு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்தது. அதுக்கடுத்தது புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க போல் கவர்மெண்ட்டில். சார் இந்த மாதிரி முதியோர்களுக்காகவும்
உடல் ஊனமுற்றோர்களுக்காகவும் ஒரு சிறப்பான திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி ஆரம்பிக்கிறதெல்லாம் எல்லாரும் ஆரம்பிக்கலாம், அவர் தான் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு புதுசாக திட்டத்தை. அது போக போகத்தான் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா, மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலம் போக போக தான் தெரியும். திட்டம் ஆரம்பிக்கிறது விஷயம் இல்லை, அந்த திட்டத்தை நடத்தணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதான் வேலை. அந்த வேலை அவர் பார்க்குறாரான்றதை பொறுத்து இருந்தானே பார்க்கணும். அதுக்குள்ளே கேட்டிங்கன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி விவரமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எதிர்கட்சி தலைவராக நீங்கள் தான் சொல்லணும். தொலைக்காட்சி நமக்கு தான் போய் பார்த்து நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. நல்லதா கெட்டதா என்ன எதிர்காலத்தில் பார்த்து சொல்லணும். அந்த திட்டங்கள் எப்படி இருக்கும்? அதாவது அதுதாங்க, நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. என்ன இந்த திட்டம் நன்றாக இருக்கணும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். எல்லா திட்டத்தையும் தொடங்கி தான் இருக்கிறார். அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதாக இருக்குது? ஆக திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் பண்ணணும். அப்போ தான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவித்து எத்தனை குழு போட்டிருக்காங்க? சுமார் 50 திட்டத்தை அறிவித்து 50 குழு போட்டிருக்காங்க. அந்த 50 குழு கிடப்பில் கிடக்குது. அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகாக காட்டுவீங்க, உங்களை போட்டு கேள்வி கேட்பீங்க, நாங்களும் பதில் சொல்லுவோம். ஆனால் திட்டத்துடைய நோக்கம் சக்ஸஸ் ஆகும். அப்போ தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம். நான் சொல்றேன், ஒரு திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது. திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்ஸஸ் ஆனதான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.